ஹலோ காய்ஸ், ரஹடிகா சில விஜயா பெரிய ஒரு கொடுமையை சந்திக்கிறாங்கன்னு சொல்லலாம். விஜயாவுக்கு வசதியாக வாழணுமென்று விருப்பம். அதுக்காகத்தான் அவங்க ஸ்ருதியோட வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் அங்கே இப்படியான கொடுமைகளை அவங்க எதிர்பார்த்தே வரலை. அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குமென்றது முத்துக்கும் தெரியும், அதே மாதிரி அண்ணாமலைக்கும் தெரியும். அவங்க வீட்டை விட்டு போகும்போது நிறைய தடவை கேட்டாங்க, இங்கே பாரு விஜயா, எங்களோடய வந்துடு என்ற மாதிரி சொல்லும்போது விஜயா கேட்கவே இல்லை. இல்லை, அந்த பூக்காரி வீட்டுக்கு நான் வரவா, அவளுக்கே அங்கே வசதி இல்லை, அப்படி இருக்கும்போது என்னை எப்படி பார்த்துக்கொள்வா, அங்கேயெல்லாம் நான் வரமாட்டேன்ட்டு தான் அவங்க சுருதி வீட்டுக்கு போனாங்க. என்னமோ தெரியலை, சுருதியால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதே மாதிரி ரவியாலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இல்லாத நேரத்தில் அங்கே இவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையே நடக்குதுன்னு சொல்லலாம். அதாவது சுருதியோட அம்மா எங்கேயோ வெளியில் போகிறாங்க. போகும்போது அவங்கள்ட அப்பா கேட்குறாங்க, என்ன நீ வாரியா வீட்டை விட்டு என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்க, நானும் உங்கள் கூட வர்றேன் தானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, வீட்டில் யாருமே இல்லையே, எப்படி நீ வீட்டை விட்டுட்டு வரப்போற என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் நான் நிற்கிறேனே என்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. என்னது, நீங்கள் நிற்கிறீங்களா, உங்களை நம்பி நாங்கள் வீட்டை விட்டுட்டு போகிறதா, என்ன இது கதை என்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே பெரிய ஒரு கடனில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, இப்படிப்பட்ட உங்களை நம்பி நாங்கள் வீட்டை விட்டுட்டு போக முடியுமா, அதெல்லாம் எங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும். இங்கே பாரு, நீ வீட்டை பூட்டிட்டு வந்துடு என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சம்பந்தி, என்னில் நம்பிக்கையே இல்லையா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, உங்களில் நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமை தான் எங்களுக்கு நம்பிக்கையை தரலை என்ற மாதிரி சொல்லி ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அவங்க காரில் ஏறி போகிறாங்க. இப்படி போனோன்னே விஜயாவுக்கு கோவம் வந்துட்டுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பார்வதி வீட்டுக்கு போகலாமண்டு வெளியில் பார்த்தா வெளியில் கேட்டே பூட்டி இருக்குது. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், வீட்டையும் பூட்டி வச்சுக்கிறாங்க, ரூம் எல்லாம், அதே மாதிரி கேட்டையும் பூட்டி வச்சுக்கிறாங்க. எவ்வளவு நேரம் தான் நான் ஹோல்லையே உட்காந்துருக்கிறது, என்ன இது, ஏன் இப்படி பண்ணுறாங்க நின்றுட்டு அவங்க ரவிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது ரவி கேட்குறாங்க, என்னம்மா கால் பண்ணுறீங்க, நான் ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறேன், சுருதியும் இங்கே தான் நிற்கிறா என்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்கு என்ன இங்கே கொண்டு வச்சுருக்கிற என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நாங்கள் கொண்டு வச்சுருக்கலையே, நீங்களாம் ஆசைப்பட்டு வந்தீங்க, அப்பா கேட்கும்போதும் கூட நீங்கள் அங்கே போகலை, இப்போ என்னம்மா அது சரி, அங்கே என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் அங்கே இருந்து தானே வாரேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருக்கடா உண்ட கதை, நீ இருக்கும்போது இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை தான், ஆனால் நீ இல்லாத நேரத்தில் இங்கே என்னெல்லாம் நடந்தது தெரியுமா என்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன நடந்தது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே நிற்கவே எனக்கு பிடிக்கல, அவங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க, கேட்டும் பூட்டி இருக்குது, வீடு ரூம் எல்லாம் பூட்டி இருக்குது, நான் ஹோலில் தான் உட்காந்துருக்கிறேன், ஹோல் கதவை மட்டும் சும்மா சாத்திட்டு போயிருக்கிறாங்க, அதையும் பூட்டிடுவாங்க போல இருக்குது, இன்னும் 2 நாள் நான் இங்கே நின்றா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அது சரி, அதில் என்ன இருக்குது, நீங்கள் தனியாக தானே நிற்கிறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்கும், ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கும்போது யாராவது வந்துட்டாலும் பயத்தில் அவங்க பூட்டிட்டு போயிருப்பாங்க, நீங்கள் எதுக்கு தப்பாக நினைக்கிறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கடா நான் இப்படி உட்கார்ந்துருக்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா, இந்த நேரத்தில் உங்களோட மனசு நோக்க நான் பேச வேணான்னு நினைக்கிறேன், நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் மனோஜை தான் கேட்கணுமெண்டா கேட்கலாம், ஆனால் என்ன கேட்கவே கூடாது, ஆனால் உங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்கலன்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் எங்கேயாவது வேறு ஒரு இடத்துல உங்களை தங்க வைக்கிறேன், அல்லது போனால் நீங்கள் அண்ணியோட போய் தங்கலாம், ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு தங்க விருப்பம் இல்லைன்றதை நீங்கள் சொல்லலாம் ஒழிய, இல்லை இவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்போ நானுமே அந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியிருக்கும், என்னம்மா நீங்கள் செய்கிறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, எனக்கு பிடிக்கலை, நான் என்னுடைய வீட்டில் மகாராணி மாதிரி இருந்தவ, இந்த மாதிரி இடத்துல இவங்களுக்கு அடிமைத்தனமாக இருக்கலாம், எனக்கு பிடிக்கலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் மனோஜோட பேசுனீங்களா, முத்துவோட பேசுனீங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. மனோஜோட என்னத்தை பேசுறது, அவனோட பேசும்போது தானே எலித்தொல்லை தாங்க இல்லாமல் இருக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது எலித்தொல்லை, ஆமாடா, அவனோட கடையில் ஃபுல்லாகவே எலியா, அவனே தூங்கலையா என்ற மாதிரி தூக்க கலக்கத்தில் தான் என்னோடைய பேசினான், அப்படி இருக்கும்போது அவனோட என்ன பேசுறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இருங்க, நான் முத்துவோட பேசுகிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் நீ முத்துவோட பேசு, சீக்கிரமாகவே என்னை கூட்டிகிட்டு போக சொல்லு என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ரவி முத்துக்கு கால் பண்ணுங்க. அடி முத்து, என்னடா இங்கே நடக்குது, ஒன்றுமே புரியல, அந்த வீட்டில் அம்மாவுக்கு இருக்கவே பிடிக்கல போல இருக்குது, எனக்கு கால் பண்ணி ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஏதாவது பிரச்சனையா, அம்மா போய் கூட்டிகிட்டு வரட்டானான்னு சொல்லும்போது, அம்மா அவங்க வரமாட்டாடா, அதுதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்னடா இது, அம்மா இங்கேயும் வரமாட்டாங்க அங்கேயும் இருக்க மாட்டாங்கண்டா, என்னடா பண்ணுறது,
அங்கே அவங்க இருக்க மாட்டாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஆரம்பத்திலே நான் கேட்டேன். அவங்க மாட்டேன்னுட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரின்னுட்டு முத்து போய் கேட்குறாங்க. வாசல்ல நின்று கூப்பிட்றாங்க. கேட்டு பூட்டியிருக்கு. என்னப்பா இது, அம்மா வீட்டுக்குள்ளே நிற்கிறாங்க, கேட்டை பூட்டி வச்சுக்கிறாங்க, வீட்டில் யாருமே இல்லையான்ட்டு அவங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிடும்போது வந்து விஜயா வராங்க. என்ன இங்கே வந்திருக்கிற, கேட் பூட்டி இருக்கு, தெரியாதா உனக்கு, சொல்லலையா யாருமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரி, கேட் எதுக்கு பூட்டி இருக்கிறாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னமோ தெரியல, அவங்க வெளியில் போகிறாங்களாம், கேட்டை பூட்டிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அவங்க வந்ததுக்கப்புறமா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிற, அந்த பூக்காரி வீட்டுக்கு தானே, அங்கெல்லாம் நான் வரமாட்டேன், வேறு எங்கேயாவது ஒரு தனி வீடு எடுத்து தான் நான் அங்கே வந்து இருக்கிறேன், நான் வந்து அந்த பூக்காரி வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா இது, இப்படி அடம்பிடிச்சா எப்படி, இப்போ வீடு இருக்கிற நிலைமைக்கு நாங்கள் ஒரு வீடு தனியாக எடுக்க முடியுமா, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகாதா, கொஞ்சம் பணம் வேண்டாமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன வந்து நீ வந்து கூட்டிகிட்டே போயிடணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா, ஒரு 2 நாள் பொறுங்க, நான் ஒரு வீடு பார்த்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்களுக்கு யாரை கேட்குறேன்னு தெரியாமல் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், முத்தோட தங்கச்சி என்று சொல்லி ஒருத்தங்க வந்து இப்போ வராங்க. அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இங்கே பாரு, வீட்டில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க, எங்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, அவங்கள பற்றி தான் எங்களுக்கு ஒரே கவலையாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, வீட்டை விட்டு போனதாலையா அல்லது பிரிஞ்சிருக்கிறதாலையா என்று கேட்கும்போது, இல்லை இல்லை, அவங்களுக்கு வசதியாக இருக்க தான் பிடிக்கும், அவங்க சுருதி வீட்டுக்கு போயிருந்தாங்க, அங்கே பிடிக்கலை போல இருக்குது, இப்போ தனியாக ஒரு வீடு எடுத்து கொடுக்கலாம்னு சொன்னால் எங்கள்கிட்ட பணம் எதுவுமே இல்லை, அதுதான் யோசிக்கிறேன், கொஞ்சம் பணத்தோடு எங்கேயாவது வீடு கிடைக்குமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்க சரி நான் பார்க்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து சுருதியின் அம்மா அப்பாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. விஜயாவை கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சிட்டு பாடவே தெரியாத ஒருத்தங்களை நல்ல பாட்டுக்காரங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி ஆடவே தெரியாத ஒருத்தங்களை நல்லா டான்ஸ் ஆட தெரியுமென்று கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு மைக்கில் வந்து சத்தமாக பாட்டை பாடுறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன இது இப்படி பாடுறாங்க, இதெல்லாம் ஒரு பாட்டா, தயவுசெய்து இவங்களை நிறுத்த சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சுருதியோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க நல்லா பாடுறாங்க, உங்களுக்கு பாட்டை பற்றியே தெரியலை போல இருக்குது, சரி பூக்காரவங்கண்ட மாமியார் தானே நீங்கள், உங்களுக்கு பூ கட்டுறது மட்டும்தானே தெரிஞ்சிருக்கும், பாடுறதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்களே, எங்களுக்கு இவங்கண்ட பாட்டுண்டா ரொம்ப பிடிக்கும், நாங்கள் விரும்பி கேட்போம், ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருக்கா இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு இவங்கள்ட பாட்டையெல்லாம் நாங்கள் கேட்டு ரசிப்போம் தெரியுமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆடவே தெரியாத ஒருத்தங்க ஆடுறாங்க. இது என்னப்பா, இதெல்லாம் ஒரு டான்ஸா, இப்படியா டான்ஸ் ஆடுவாங்க, என்ன இது டான்ஸ் பழகுறாங்களா இல்லது இன்றைக்கு தான் முதல்ல ஆடுறாங்களான்னு கேட்கும்போது, அவங்க நல்லா ஆடுறாங்க, என்ன சம்மந்தியம்மா இப்படி சொல்கிறீங்க, அவங்க சொல்கிறத பார்த்தா நீங்கள் நல்லா ஆடுவீங்க போல இருக்குது, டான்ஸ் ஆடுவீங்க போல இருக்குங்க, ஆடுங்க பார்க்கலான்னு சொல்லும்போது வந்து விஜயா வந்து நான் மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சுருதியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன சம்மந்தி, அவங்க எல்லாம் பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, நீங்கள் வந்து பாடவ மாட்டேன் ஆடவ மாட்டேன்னு சொன்னால் எப்படி, பாட்டு பாடிட்டே ஆடலாம், இல்லாது போனால் ஆடிட்டே பாட்டு பாடுறனாலும் சரி, அல்லது பேசாமல் ஒரு இடத்துல நின்று பாட்டு பாடினாலும் நல்லா தான் இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து பேசாமல் வந்து விஜயா வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துடுது. என்னது, உனக்கு நான் பாட்டு பாடி காட்டணுமா, நான் இருக்கிற நிலைமைக்கு, என்னுடைய வீடு இருக்கிற நிலைமைக்கு இப்போ உனக்கு சந்தோஷம் கேட்குதான்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, இப்படியெல்லாம் வந்து முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டெல்லாம் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், எதுக்கு இப்படி மற்றவங்க பாடுற நேரத்தில் நீங்கள் பிடிக்காதவங்க மாதிரி இருக்கிறீங்க, அவங்க எங்களை என்ன நினைப்பாங்க, நல்லா சிரிச்சுட்டே டான்ஸ் ஆடுங்கன்னுட்டு அவங்கள்ட்ட கையை பிடிச்சி டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. விஜயாவுக்கு கோவம் வந்துடுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சுருதின்ற அம்மாவுக்கு அடிச்சிடறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் பெற்று அம்மா, அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன வீட்டை வந்து என்ன மாதிரி வச்சு பார்த்தாங்க தெரியுமா, நான் சொன்னது தான் சட்டம், நான் சொன்னது தான் கேட்பாங்க, மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நான் கேட்டதே இல்லை, அப்படிப்பட்ட என்ன நீ வந்து டான்ஸ் ஆடு பாட்டு பாடுண்டா நான் ஆடணுமா, உன்ற வீட்டில் உனக்கு ஆட விருப்பமெண்டா ஆடு, பாட்டை பாட விருப்பமெண்டா பாடு, அதுக்கு என்ன வந்து நீ வற்புறுத்துவன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, என்ன சம்மந்தியமாக இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் எங்கட விட்ட தானே நிற்கிறீங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கத்தானே வேணும், என்னது உன்ற வீட்டனுண்டா நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா, எனக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணணுமா, அப்படி பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது என்றிட்டு அவங்க ரூமில் போய் அடித்து சாத்திட்டு அழலண்டு அழுகிறாங்க. மனோஜ் இப்படி பண்ணுவேண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மனோஜ், நீ பண்ண காரியத்தால் பாரு நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லி கண்டவங்கள்ட்ட எல்லாம் நான் ஏச்சு வேண்டபடியும் கிடக்கு, கண்டவங்க எல்லாம் என்னை வந்து இப்படி வந்து அவமானப்படுத்துகிறாங்க, ஒரு தரமே என்னை பக்கத்தை இல்லையே என்று சொல்லி அழுகிறாங்க.
இப்படி இருக்கும்போது வந்து இவங்களுக்கு முத்துக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. எப்படியும் வந்து அம்மா 2 நாளைக்கு அங்க இருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க தானே! எதுக்கு முறுக்கா சுருதியின் வீட்டுக்கு போவோம். அம்மாவ கையோடயே கூட்டிட்டு வந்துடலாம். மீனா வீட்ல இருக்காலும் பரவாயில்ல. எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல எங்கேயாவது தங்க வைக்கலாம். 2 நாளைக்கு தானே என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து அவங்க விஜயா வந்து காணல. மற்றவங்க எல்லாருமே நிக்கிறாங்க. எங்க விஜயான்ற மாரி வந்து பார்க்குறாங்க. முத்து வந்து பார்க்குறாங்க. அம்மா காணலன்ற மாரி வந்து பார்க்குறாங்க. அங்க வந்து ரவியும் இல்ல, சுருதியும் இல்ல, அவங்களுடைய அம்மாவையும் காணல. எங்க எல்லாரும் போட்டாங்க? ஒருவேளை இந்த வீட்ட விட்டு எங்கேயாவது போயிட்டாங்களான்னுட்டு, அம்மாவ காணல, அம்மா எங்கேன்ற மாரி வந்து கேட்குறாங்க. "என்ன நீ ஏன் ஒரு ரவுடி பையன்? உன்னுடைய அம்மா தேடி வந்திருக்கிறியா? இப்படி ஒரு புள்ளைய பெத்தா இவங்க இப்படித்தான் வந்து நிக்கணும். மற்றவங்க இந்த வீட்டுல வழி தெரியாமன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க எங்கள பத்தின பேச்செல்லாம் தேவையில்ல. இப்ப அம்மா எங்க? அத மட்டும் சொல்லுங்கன்ற மாரி வந்து சொல்லும்போது, யாருக்கு தெரியுமன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது, அதுல நிக்கிற லேடி ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்க ரூம சாத்திட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. என்று சொல்லும்போது முத்து ஓடி போய் ரூமை போய் உதைகிறாங்க. என்னுடைய அம்மா அழுதுகிற அளவுக்கு இங்கே என்ன நடந்தது என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ரூமை உதைஞ்சு பார்த்தா அங்கே வந்து விஜயா அழுதுட்டு இருக்கிறாங்க. சாப்பிடாமலே இருந்திருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா முத்துக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. முத்து வந்து கத்துறாங்க, அம்மா இப்படி ஒரு நிலைமையிலேயே அவங்கள பார்க்கணும். இவ்வளவு நாங்கள் வந்து நல்ல மாதிரி பார்க்கும்போது நீங்கள் இவ்வளோ தான் கோவப்பட்டாலும் கத்தினாலும் நாங்கள் வந்து உங்களை வெறுத்ததே இல்லை. ஆனால் நாங்கள் இன்றைக்கு உங்களை தனியாக விட்டுட்டோம்னே நீங்கள் நினைச்சிட்டீங்களோ அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராதம்மான்ட்டு அவங்க வந்து விஜயா பிடிச்சி அழலண்டு அழுகுறாங்க. அம்மா வாங்கம்மா, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது. என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது அவங்க வந்து பாட்டு பாட சொல்கிறாங்க, டான்ஸ் ஆட சொல்கிறாங்க, என்னை போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க. எனக்கு பிடிக்காத சாப்பாடை தராங்க, பிடிக்காத காஃபியை தராங்க. நான் வந்து 2 நாளாக சாப்பிடவே இல்லை தெரியுமா? என்றைக்கு இங்கே வந்தனோ அண்டையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னோன்னே அவங்க முத்துக்கு வந்து கோவம் வந்துடுது. முத்து சொல்கிறாங்க, ஒரு பேச்சு கூட தேவையில்லை, உடனே வாங்க கிளம்புங்கன்ட்டு நேரம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் வந்து முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சொல்லுங்கம்மா, இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு இப்போ எங்கே போகணும்னு சொல்லுங்கள், அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன். உங்களுக்கு மீனா பிடிக்காதான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் மீனா வீட்டுக்கு நீங்கள் வர மாட்டீங்க. சொல்லுங்கள் எங்கே போகணும்னு சொல்லும்போது தன்னுடைய ஹஸ்பண்ட் எங்கே நிற்கிறாங்களோ அங்கே தான் போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா வீட்டை தானம்மா அப்பா நிற்கிறாங்க, நீங்கள் அங்கே வரமாட்டீங்களே என்று சொல்லும்போது பரவாயில்லை, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே வரதான் எனக்கு சேஃப்ன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வராங்க. சரின்னு சொல்லி இப்போ விஜயா வந்து மீனா வீட்டுக்கு வராங்க. அடுத்ததாக வந்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.